வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 175வது தொகுதியாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரையில் கலந்து கொள்வதற்காக கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொண்டைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் கட்டுமான தொழிலாளி வேலை செய்து வருகிறார். இவர் அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மாலை 3 மணி அளவில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்ததாகவும் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்நிலையில் திடீரென ஒரு ஒரு சற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக மயக்கமடைந்த நிலையில் கீழே விழுந்தார். இதனால் அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை உடனடியாக அருகில் உள்ள கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கோபி நகர காவல்நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நிரலானது 5 மணிக்கு தொடங்க வேண்டும் என்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் இதற்கு முன்னதாகவே 1 மணி நேரத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே சுற்றுவட்டார பகுதியில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அழைத்து வரப்பட்டனர். இதனால் அவர் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து தற்போது கோபி நகர காவல்நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது அதிமுக கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் சற்று சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.